Now move on to the poem Beyond the Universe. First, I'm going to read the first 4 lines. Listen carefully. I dream of flying beyond the earth, amidst the planets and the countless stars. I would stop by the red planet Mars. Here we dream of a home away from home. This poem is a dream of a poet. Here, poet is considered to be a young child. இந்த போயம் நம்மளோட போயட், நம்மளோட கிரியேட்டர், நம்ம போயட்டோட ஒரு கனவு போயம். அவர் கனவு காண்றாரு. எதை பற்றி கனவு காண்றாரு? ஸோ அதை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். The poet thinks that he would like to fly away from the earth amidst the planet and the countless stars. போயிட்டு எதை பற்றி கற்பனையாக நினைக்கிறாரு? அவர் பூமியை தாண்டி, நம்ம இப்போ எங்கே எதில் இருக்கோம்? எர்த்தில் இருக்கோம். அந்த பூமியை தாண்டி மேலே இருக்கோம் கோள்கள், அதாவது பிளானட்ஸையும் தாண்டி கவுண்ட்லெஸ் ஸ்டார்ஸ், எண்ண முடியாத நட்சத்திரங்களையும் தாண்டி அங்கே செல்வதற்கு அவர் ஆசைப்படுறாரு. அங்கே போயிட்டு என்ன இருக்குன்னு பார்க்கணுன்னு அவர் நினைக்கிறாரு. எதையோ தேடி அங்கே போகணுன்னு அவர் ஆசைப்படுறாரு. என்ன தேடி போகிறாரு அதை தான் நம்ம இந்த போயமில் பார்க்க போகிறோம். ஸோ அவரோட பியாண்ட் த யூனிவர்ஸ், அவர் எங்கே போகிறாரு? நம்ம எர்த்தை தாண்டி போகிறாரு. ஸோ அவரோட கற்பனை பயணமானது தொடங்குது. அவர் பூமியை தாண்டி பிளானட்ஸையும் தாண்டி ஸ்டார்ஸையும் தாண்டி அவர் போயிட்டே இருக்காரு. ஃபர்ஸ்ட் ஹீ ஸ்டாப்ஸ் அட் த ரெட் பிளானட் மாஸ். ஸோ தாண்டி போகும்போது முதல்ல அவர் எங்கே அவரோட பயணத்தை நிறுத்துறாரு? ரெட் பிளானட் மாஸ். பிகாஸ் to the earth, so he stops there first. He dreams of a home away from home. ஸோ மாஸ் தான் என்னது? பூமியோட அடுத்த கிரகம். ஸோ அதனால அவர் அந்த செவ்வாய் கிரகமான மாஸ், ஆல்ரெடி வி saw about the red planet in first lesson. ஸோ மாஸ் என்ன கலரில் இருக்கும்? மாஸ் இஸ் இன் ரெட் கலர், ரெட் இன் கலர். ஸோ அந்த செவ்வாய் கிரகத்தில் தான் என்ன பண்ண முடியும்? மனிதர்கள் வாழ முடியுன்ற ஒரு எண்ணம் இருக்குது. பிகாஸ் செவ்வாய் கிரகத்தில் தான் என்ன கிடைக்கும்? தண்ணீர் கிடைக்கும். ஸோ அதனால் அவர் என்ன பண்ணுறாரு? பூமி என்ற வீட்டை விட்டு அடுத்த வீடான செவ்வாய் கிரகத்தில் போய் வாழ்ந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு கற்பனை பண்ணி பார்க்குறாரு. ஸோ அதனால் அவர் ஃபர்ஸ்ட் ஹீ ஸ்டாப்ஸ் தேர் இன் ரெட் பிளானட் மாஸ். திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் 4 lines. அவரோட ஜேர்னி ஃபர்ஸ்ட் 4 linesல எங்கெல்லாம் போறாரு? ஃபர்ஸ்ட் அவே ஃப்ரம் த எர்த் டு த planet and countless stars. Then he stops in the red planet Mars. This is the first 4 lines. One small recap. The poet dreams that he has to cross all the planets and the countless innumerable stars. Then first he stops at the red planet Mars. Mars is the next planet to the earth, and he dreams that it would to be nice to have a home from our home earth. Now move on to the next 4 lines. Fly on to watch the Saturn with its ring and moons. Then I stopped by Jupiter, marveled, but it dread storms that look like marbles. So our journey, in this 4 lines, he explained how the Saturn and Jupiter looks like. இந்த அடுத்த 4 linesல அவர் என்ன எக்ஸ்பிளைன் பண்றாரு? அவரோட ஜேர்னி மாஸ்க்கு அப்புறம் எங்க போகுது? சாட்டர்ன்னா சனி கிரகம். அந்த சாட்டர்னை தாண்டி அடுத்த கிரகமான ஜூபிட்டர், சாட்டர்னை அடுத்தது அவர் எங்க பயணம் செய்யறாரு? ஜூபிட்டர், வியாழன் கிரகம். ஸோ இது 2 கிரகத்தையும் அவர் போயிட்டு பார்க்குறாரு. He flies on to watch the Saturn with its ring and moon. ஸோ அவர் பறந்து எங்கே போகிறாரு? சாட்டனுக்கு போகிறாரு. அவர் போன உடனே அவருக்கு ரொம்ப ஆச்சரியம். அவர் பார்த்த உடனே எப்படி இருக்குது? அந்த சாட்டன் சுற்றி என்ன இருக்குது? ரிங்ஸும் மூன்ஸும் இருக்குது. Earth has only one moon, but Saturn has so many moons and rings.
பூமின்ற கிரகத்துக்கு ஒரே ஒரு 3 தான் இருக்கு. பட் ஆனா சாட்டனுக்கு எத்தனை மூன் இருக்கு? சுத்தி நிறைய மூன், சந்திர கிரகம் நிறைய இருக்கு. அதே மாதிரி அதை சுத்தி வளையங்களும் நிறைய இருக்கு. அதை பார்த்து பிரமிப்பு அடைஞ்சிட்டு அடுத்தது அவர் எங்க போய் ஸ்டாப் பண்றாரு? ஜூபிட்டர்ல. He wondered, he marveled while seeing the Jupiter. ஜூபிட்டரை பார்க்கும் போது அவருக்கு அவ்வளோ ஒரு அதிசயத்தக்கதா இருக்கு, பிரம்மாண்டமா இருக்கு. எதை பார்த்து வியந்து போறாரு? By its red storms that looks like marble. அதோட ரெட் ஸ்டார்ம், சிவப்பு காற்று மண்டலத்தை பார்த்து அது எப்படி இருக்கு? அந்த சிவப்பு காற்று மண்டலம் மார்பிள்ஸ் மாதிரி, அதை சுத்தி ஜூபிட்டரை சுத்தி மார்பிள்ஸ் மாதிரி அந்த ரெட் ஸ்டார்ம்ஸ் இருக்கு. அதை பார்த்து அவரு ரொம்ப ஆச்சரியப்படுறாரு. ஸோ பிரமிப்பா அவரோட 2வது பேராகிராஃப்ல அவரோட பயணம் எங்க முடியுது? ஜூபிட்டரோட முடியுது. ஸோ அவரோட பயணம் இன்னும் 3rd பேராகிராஃப் 4th பேராகிராஃப்ல கண்டினியூ ஆகும். பட் அவரோட பயணம் ஏன் அப்படியே தொடர்ந்துட்டே இருக்கு? அவர் எதையோ தேடி போறாரு. அது என்ன தேடி போறாருன்றத நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். ஒன் ஸ்மால் ரீகேப் அபவுட் த 2nd paragraph. Next he flew through the Saturn which has rings and moons. Next destination is Jupiter. When he looked at the Jupiter, he was astonished to see the red storms which is like marbles. So 2 paragraphs is over, children. Learn the first 4 lines by God. The first 4 lines by God means you have to memorize first 4 lines carefully and write test. Thank you, children.